அருமையான வெஜ் பிரெட் ரோல். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்குது. நான் கான்ஸ்டன் ஜெயக்குமார். காய்கறிகளால் அடைக்கப்பட்ட பிரெட் சுருள்களை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக சீக்கிரத்தில் செய்யக்கூடியது. குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமும் இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு சாயந்தரம் ஒரு தேநீர் பருகும் பொழுது ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு உணவை சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு பள்ளிக்கும் இதை நம்ம அனுப்பிவிடலாம். வாங்க, சுவையான இந்த பிரெட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரத்தில் செய்யக்கூடிய ஒரு தின்பண்டம் இது. முதல்ல ஒரு வாணலி அல்லது தவாவை சுட வச்சுக்கலாம். சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். முதல்ல இதில் தக்காளி பழங்களை போட்டுடலாம். இங்கே இவன் நிற்கிறத பார்த்தீங்களா? இங்கே வெண்ணெய் வச்சுருக்கிறதுனால வெண்ணெயின் சுவை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே வந்து நின்றுட்டுருக்கா. எவ்வளோ சொன்னாலும் கேட்கறது இல்லை. நம்ம குழந்தைங்க மாதிரியே ஒரு அடம். இப்போ நம்ம இது கூட அரிந்த பீன்ஸை சேர்த்துக்கலாம். நீங்கள் பீன்ஸ் அல்லது கேரட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் வந்து பீன்ஸ்க்கு பதிலாக கேரட்களை சேர்த்துக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்குக்கு வேறு எதையும் சேர்க்கக்கூடாது. உருளைக்கிழங்கு தான் சேர்க்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு என்ன ஆகும்னா இதை சேர்த்து பிடிச்சிக்கக்கூடிய ஒரு தன்மை உருளைக்கிழங்குக்கு இருக்குது. அதனால நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போது ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள் அல்லது மிளகுத்தூள், சுவைக்கேற்ப உப்பு. இப்போ நம்ம இதில் சிறிதளவே தண்ணீர் தெளித்து அந்த உருளைக்கிழங்கு மற்றும் அந்த பீன்ஸ் வந்து கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு பக்குவத்தில் வெந்திருக்கு. அதாவது ரொம்ப குழைய வெந்துடுச்சு அப்படின்ட்டு இல்லை. ஏன்னா நம்ம இதை வந்து திருப்பியும் ரொட்டி துண்டுகளுக்குள்ளே வச்சு சுருட்டி இதுக்குள்ளே வைக்க போகிறோம். அதனால் இந்த பக்குவத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக சிறிதளவு எலுமிச்சை சாறு, இது முழுக்க முழுக்க உங்களுக்கு இந்த புளிப்புன் சுவை இதில் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒவ்வாமை இருக்கிறவங்க இதை தவிர்த்துட்டு எலுமிச்சை சாறு இல்லாமலே இதை செய்யலாம். இப்போ நம்ம உள்ளே வைக்க வேண்டிய காய்கறி தயாராகிடுச்சு. அடுத்தது திரும்பவும் தோசைக்கல் எதையாவது வச்சு நம்ம ரொட்டி துண்டுகளை நல்லா சுருளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிறிதளவு வெண்ணெயை தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். ஒரு ரொட்டி துண்டு எடுத்துக்கலாம். இந்த காய்கறியில் ஓரளவுக்கு ஈரத்தன்மை இருக்கிறதுனால இது உலர்ந்திருந்தாலும் நம்மளுக்கு பரவாயில்ல. இப்போ நம்மளுடைய தேவையான பொருட்களில் நம்ம சீஸ் துகள்களை காமிக்காமல் விட்டுருக்கோம். அது ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது சீஸ் இது மேலே போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க மற்றும் நம்மளுக்கு இப்போ உணவு கட்டுப்பாடில் இருக்கிறவங்க வந்து சீஸை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீஸ் இல்லாமலும் இந்த சுருள்களை தயார் பண்ணலாம். கொஞ்சம் சீஸ். இப்போ நம்ம மெதுவாக ரொம்ப பொறுமையாகவே கையாளணும். இந்த இடத்துல ரொம்ப வேகமாக அழுத்தினீங்கன்னா என்ன ஆகும், இந்த ரொட்டி துண்டுகள் உடைந்துடும். அதனால் மெதுவாக இந்த காய்கறியோட ஈரத்தன்மை பரவுற மாதிரி மெதுவாக நம்ம மூடணும். அப்படி ரொம்ப உலர்ந்துருந்ததுன்னா சிறிதளவு தண்ணீர் தொட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் வைக்கலாம். இப்போ நம்ம முழுவதுமாக எல்லா ரொட்டி துண்டுகள்லையும் இந்த மாதிரி சுருள்கள் தயார் பண்ணி வச்சுட்டோம். இதை வந்து ஒரு மிதமான தீயில் வெண்ணெய் தடவி 2 பக்கமும் பிரட்டி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக முறுமுறுன்னு அதே நேரத்தில் மெத்தனும் ஒரு ரொட்டி சுருள்கள் தயாராகிடும். நம்மளுடைய சுவையான வெஜ் பிரெட் ரோல்ஸ் அல்லது ரொட்டி சுருள்கள் பரிமாறுவதற்கு தயார். என்ன நண்பர்களே, இந்த சுவையான வெஜ் பிரெட் ரோல்ஸ் பிரெட் சுருள்களை சட்டுன்னு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்று உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.